எங்கள் வீட்டில் இன்றைக்கி இறால் குழம்பு. பீக்கங்காய் போட்டு தான் இறால் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். வெந்தயம் சோம்பு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் மிளகாத்தூள் போடணும். இனிமேல் தான் போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம். சோம்பு வெந்தயம் எல்லாம் வெடித்தோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த இறால் வச்சுருக்கோம்ல, இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இறாலை போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்ச நாள் வதக்கிட்டோம்னா நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். குழம்பு ஊற்றிப்போம். கொதித்து வந்தோடனே நம்ம பீக்கங்காயை போட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம். கொதி வரட்டும். மீன் எடுத்து வச்சுருந்தோம்ல வறுக்க, மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். மீன் ஒரு பக்கம் வேகட்டும். இறால் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் கொதிக்கிட்டு இறால் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பீக்கங்காயை அதில் போட்டுப்போம். வெட்டி வச்ச பீக்கங்காயை அதில் போட்டுக்கலாம். போட்டு கொதிச்சோன்னே இறக்கிட வேண்டியதுதான். எல்லா பீக்கங்காயும் போட்டாச்சு. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. குழம்பு கொதிச்சிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். வெந்துருச்சு இறால் குழம்பு எல்லாம். சாப்பிட வேண்டியதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.